இப்ப நான் சொன்னதை வச்சு எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்துருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் 20 நாள் இருந்த அவங்க தம்பி ஏன் அதுக்கு முன்னாடி யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளே ஓடும். எனக்கும் அந்த கேள்விகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்ப சொல்றேன், நல்லா கவனிச்சு கேட்டு பாருங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, நல்லா கவனமா கேளுங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி தவறான ஒரு வார்த்தைகள் வாங்குதோ, இல்ல தவறான விமர்சனத்துக்கு உள்ளாகுது, தவறான பாடல்கள்ல நடிக்குது, தவறா போகுதுன்னு சொல்லி அடுத்தவன் சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு நம்ம புள்ள மேல ஒரு நம்பிக்கை வைக்காம, அவங்க பேசுறதுக்கெல்லாம் பூமி மாடு மாதிரி ஆடிக்கிட்டு நம்ம ஒரு வரட்டை கௌரவம் பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த வரட்டை கௌரவம் பார்க்கலாம் செவ்வளவு சேர்த்து சப்புன்னு அரையன் போலதான் இருக்கு. உண்மையில என் மனசால அப்படிதான் இருக்கு. அந்த வரட்டு கௌரவம் பார்த்துட்டு அடுத்தவனை காமெடி வாழ்ந்துட்டு, அடுத்தவனை காமெடி செஞ்சுட்டு, அடுத்தவன் இதவே யோசிச்சு நம்ம சொந்தங்களை, நம்ம உறவுகளை என்ன செய்யறோம், அப்படி நடுத்தருவுல விட்டுறணும். அன்னைக்கு அவங்க அக்காவை இவங்க போக்குவரத்துமாய் இருந்திருந்து உறவுகளோட இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான அவங்களுடைய மரணத்தை இவங்களே தடுத்திருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. நல்லது கெட்டது என்னங்கிறத சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். அதை இவங்க யாருமே செய்யல. அதனாலதான் அவன் என்ன செஞ்சுட்டான், முழு சொத்தையும் வலிச்சுட்டு போயிட்டான். அவங்க அக்காவையும் சேர்த்து கொண்டுட்டு முழு சொத்தையும் சேர்த்தே வலிச்சுட்டு போயிட்டான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி அப்பையெல்லாம் ஏன் கேஸ் கொடுக்கல, அப்பையெல்லாம் ஏன் எதையுமே பெருசா எடுத்துக்கலன்னு. இப்ப இருக்கிற நாலேஜ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இல்லையா? இப்ப அவங்க அக்கா இறக்கும் போது அவருக்கு வயசு 30ன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அக்காவுக்கு வயசு 34, அவருக்கு 30ன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிங்கிறது வயசு வித்தியாசம் தெரியல. ஆனா அவர் அந்த டயத்துல 30 வயசு. அவங்க இறந்த காலகட்டத்துல நம்மளே யோசிச்சு பாருங்க. இப்பதான் இந்த இன்டர்நெட், ஒரு கல்வி அறிவோ இருந்தாலும் சரி, மத்த எல்லா விஷயமா இருந்தாலும் சரி அதிக அளவுல இருக்கு. ஆனா உணர்வுகள்ங்கிறது அப்படியே தானே இருந்திருக்கோம். சட்டங்கள் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம தாங்க மனசு விட்டு பேசணும். அவங்களோட உள்ளங்கள்ல என்ன இருக்கு, என்ன சிந்தனை இருக்கு, அது சரியா தவறாங்கிறத எடுத்து சொல்ற இடத்துல தாயும் உடன் பிறந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், கௌரவம் மண்ணாங்கட்டியை பாக்குறோம். என்னது கௌரவம் மண்ணாங்கட்டி, என்னமோ இவங்க ஜார்ஜ் புஷ் பரம்பரையில இருந்து வந்த மாதிரியும் டாடா பிர்லா பரம்பரையில இருந்து வந்த மாதிரி இப்படி கௌரவத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்க செய்யறது தவறோ சரியோ எதுவாக இருந்தாலும் அந்த புரிதலோட ஒண்ணு அவங்களோட உறுதுணையா நிக்கணும். இல்ல அப்படின்னா அந்த உறுதுணையை விட்டுட்டு அவங்க நல்வழி காட்டி விடணும். அதை கிடையாது. அதுக்கப்புறம் மரணத்திற்கு பின்னாடி போய் அவங்க கிட்ட போய் நிக்கிறதுனாலயோ அழுகிறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் மண்ணாங்கட்டியுமே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், மேக்சிமம் என்னோட லைஃப்ல நடக்கிறது அதுதான். நான் என்னோட பர்சனலை இதில் வெளிவிடுறதுக்கு நான் இது பண்ணல. பணத்திற்காக அனுபவித்து விட்டு அவர்களை விட்டு சென்று விட்டு அதுக்கப்புறம் கடைசி காலங்களில் யோசிச்சு அழுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதற்கு முன்பாகவே அதை சரி பண்ணிக்கிற கூடிய ஒரு திராணி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா